கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்கன்னு தான். ஆனால் மற்றவங்களுக்கு இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாதுவாக இருக்கும். என்னப்பா கூப்பிட்டு மிரட்டினா கூட பயந்துருவாங்க போலையே, இந்த பிள்ளைய பார்த்தா ரொம்ப அப்பாவியே இருக்கே, புள்ளப்பூச்சியாக இருக்கே அப்படின்னு மற்றவங்க கன்னிராசிக்காரர்களை அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் இவங்களுடைய செயல்பாடும் இவங்களுடைய மன உறுதியும் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைச்சவங்க தான். ஆனால் நான் இன்னொரு பக்கம் ஒத்துக்கிறேன், பாசத்தில் கட்டாயம் கண்ணீர் வடிக்கக்கூடியவங்க தான். ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துக்கு உரியவங்க தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் துளியளவும் குறையாமல் பார்த்துக்கிறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. இதனாலேயே கன்னியோட மனநிலையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன், நம்ம எவ்வளவு பண்ணாலும் திரும்பவும் நம்ம மேலே பாசமாக இருக்கானே, இதுக்கெல்லாம் சூடு சொரணையே இல்லை போல, இப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப உதாசீனப்படுத்தக்கூடிய பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களாக தாங்க இருப்பாங்க. இவங்க பாசம் உண்மையாக இருக்கும், அதை மற்றவங்க தூக்கி தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்க கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு. அப்போ கன்னி ராசிக்காரங்க ஏமாளிகளா அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஏமாளியாக தெரிஞ்சாலும் கடவுளுடைய வகையில் இவங்க உண்மையானவங்க. கடவுள் நினைப்பார் நம்ம படைப்பில் கன்னிராசி உன்னதமான படைப்புன்னு. ஸோ இவர் கன்னி ராசிக்காரங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க, உங்களை யார் ஏமாளியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, கன்னிராசிக்காரர்களை கண்ணீர் வடிக்க விட்டீங்கன்னா உங்களுடைய பாவக்கணக்கு பல மடங்கு ஏறிடும். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அமைதியாக பேசி காரியம் சாதிக்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. தனக்கு நேர்ந்த அவமானங்களை படிக்கட்டுகளை மாற்றி முன்னேறும் குணப்படுத்தவங்க. இது ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா, அவனை நம்ம ஏமாற்றிட்டோம் இனிமேல் என்ன போய் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு முன்னேற்றம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெள்ள மனம் படைத்தவங்க, பிள்ளை குணம் கொண்டவங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க. குழந்தை குணம்ங்கிறது என்னம்மா குழந்தை என்ன பண்ணுங்க, அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை எதையுமே பார்க்காது, வேணும்னு அடம் பிடிக்கும். இந்த மாதிரி தான். அதுக்கு இவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனுடைய ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போனால் அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிறதுல வல்லவர்களாக யோசித்து செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி தூங்க மாட்டாங்க. நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதீத சிந்தனை. எல்லாத்துக்கும் மேலே யார் மனசும் புண்படாமல் பேசுறதுல கன்னி ராசிக்காரர்கள் வல்லவர்கள். அந்த மனசு நோக வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுல இந்த மனசு கலியுகத்தில் யாருக்கு இருக்குங்க? கன்னி ராசிக்காரர்களுக்கு தாங்க இருக்கு. ஆனால் இவங்க அப்படி நினைக்கிறாங்க. இவங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது ஒரு துளியாவது நினைக்கிறாங்களா? கன்னி ராசிக்காரர்கள் எல்லாம் போங்கயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும். இதுதான் கன்னி ராசியினுடைய மனநிலை. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, மறுபிறவி எடுக்க போகும் கன்னி. 50 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதியிலிருந்து இது நடந்தே தீருங்க. உறவுனா என்னம்மா, ஆல்ரெடி பல பேர் எங்களை பதம் பார்த்துட்டாங்க, பகையே வச்சுட்டாங்க, எங்களுக்கு பரலோகம் போகிற அளவுக்கு வேலையை பார்த்து வச்சுட்டாங்க. ரைமிங்காக பேசுகிற மாதிரி இருக்குங்க. ரைமிங்கெல்லாம் இல்லைங்க, டைமிங்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய துரோகங்களை தாண்டி வாழ்க்கை உருண்டுட்டு இருக்குது. தாண்ட முடியாத அளவுக்கு திரும்ப துரோகங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் உறவுன்னு சொன்னேன் இல்லையா, நவ கிரகங்கள்லேயே முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு தாங்க உங்களுக்கு உறவாக வராரு. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து குரு இப்போ 10ஆம் இடத்துக்கு உங்களுடைய பகையை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்க போகிறாருங்க. அதை என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போ குரு நல்லவர் வல்லவர்னு சொல்கிறியேம்மா, குருங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சங்களாக படைச்சு பிரம்மதேவருக்கு கொடுத்தாருங்க. பிரம்மதேவர் படைப்பு தொழிலில் தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள்
ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு, அசுர குலமும் உருவாச்சு. அந்த 7 ரிஷிகளில் ஒரு முனிவரோட மகன்தான் இந்த பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம், இந்த அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர் தாங்க. ஸோ பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்காருங்க. தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும், 2வது புத்திரம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும். இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம். இவர் நினச்சா மட்டும்தான் இது நமக்கு நிலைக்கும். ஸோ அந்த வகையில் இது மட்டும்தான் குருவுடைய ஆதிக்கமா அப்படின்னு கேட்டால், ஞானம் கூர்ந்த மதிநுட்பம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேதம், உபதேசம் எல்லாத்துக்குமே குருவுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தாங்க. ஸோ குரு பகவானினுடைய அருள் இருந்தால் இந்த துறைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ, திருமணத்திற்கு முக்கியமான கிரகமே குரு பகவான் தாங்க. பண வசதி இல்லை, நிறைய கஷ்டம் இருக்குது, திருமணம் நடக்கலை, திருமணம் தடைப்பட்டுட்டே போகுதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்காரு, குருவுடைய பார்வை எங்கெங்கே விழுது, அதனுடைய பலன்கள் எப்படி மறைக்கப்படுது, காரணம் என்ன அப்படிங்கிறது தாங்க நாங்கள் பார்ப்போம். ஸோ இதுக்கு காரணம் இவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமணமே கைக்கூடி வரும். எல்லாத்துக்கும் மேலே இவர் எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அதுக்கு தாங்க பலமாக இருக்கக்கூடிய இடத்தை விட. ஸோ குருவுடைய பார்வைங்கிறது சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அது சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கலனாலும் குரு பயிற்சி வருதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்கிறோம். இந்த வகையில் இந்த மே 14ஆம் தேதியிலிருந்து குருவோட அமைப்புங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பாதகமாக சாதகமாக கட்டாயம் சொல்கிறாங்க. சாதகமாக தான் இருக்குது. எதுக்காகவும் பயப்பட வேணாம். 10ஆம் இடங்கிறது பதவியே பறிப்போகும்னு சொல்கிறாங்களே, பயப்பட வேணாங்க. அதில் உங்களுக்கு விதிவிலக்காக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் மாற்றம் அடையுதுங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 10ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால் ஆபத்தா அப்படிங்கிற கவலை சுத்தமாகவே உங்களுக்கு வேணாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடையும் மதிப்படையும் நடந்துக்கிட்டால் மட்டும் போதும். மற்றபடி யாருக்கும் எந்த ஜாமீன் கொடுக்கறது கூடாது. வங்கி லோன் தொடர்பாக யாருக்கும் எந்த பரிந்துரையும் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த லோன் வாங்கி கொடுக்குற கையெழுத்து போடுறது, இதில் கவனக்குறைவாக நடந்துக்கிறது, பொறுமையை இழந்து செயல்படுறது, இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. போங்கடா தூரம், நீங்கள் வீரநாடை போட்டுட்டு போயிடலாங்க. வெளியிடங்களில் சமூக அமைப்புகளில் பதவிகள் தேடி வந்தாலுமே யோசித்து செயல்படுறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி பதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க. அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே மற்றவங்கள சுத்தமாக நம்பவே கூடாது. நீங்கள் அந்த தொழில் செய்கிறீங்களா, என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க, வேலை பார்க்குறீங்களா பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்களே இறங்கி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி மற்றவங்க கிட்ட சொல்லி அதை நீங்கள் அலட்சியப்படுத்த வேணாம். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் இந்த தோல்விக்கான காரணமே இந்த அலட்சியம் தாங்க. அப்போ என்ன இவங்க எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. எல்லாரையும் நம்பி ஒப்படைச்சிருவாங்க. அது சுத்தமாக வேண்டாம். அதே போல் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். இதையடுத்து குரு பகவானினுடைய பார்வை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. உங்கள் பேச்சுக்களில் முதிர்ச்சி தெரியும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காதுங்க. இருந்தாலும் வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கன்னி என்ன பண்ணும்னா நடந்ததை யோசிப்பீங்க, நடக்க போகிறதையும் யோசிப்பீங்க, நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் யோசிப்பீங்க. அளவாக யோசிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலை வைக்கும். இந்த வீண் சந்தேகம், அது அப்படியா, இது இப்படியா, அது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிபிசிஐடி வேலை பார்க்குற மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணுங்க. அதே போல் குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாரோடைய வருத்தங்கள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க. சிலர் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. வங்கி கடன் கிடைக்கும். அதே போல் குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன்களில் ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய அஷ்டமாபதியுமான செவ்வாயோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய
வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக அறிமுகமானவங்களை நம்பவே கூடாது. அடுத்து ராகுவோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு எல்லாமே உயருங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பார்ப்புகள் அடங்கி போகும். எதிரிகள் எல்லாம் உங்கள் மேலே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற கோபத்தில் இருப்பாங்க. உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க, அடங்கி போவாங்க, உங்களை எதிர்க்கவே முடியாது. அதே போல் திடீர் பயணங்கள் இருக்குது, அந்த பயணங்களை எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட்டானா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டு விலகிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த முயற்சி கூட முழு மூச்சாக செஞ்சு அதை நினச்சி ஒரு மனுஷனுக்கு செய்யணும் அப்படின்னா அது செயல்படலாமா இல்லை வேண்டாமான்னு அதை நினச்சி அடையக்கூடியவங்க தான் இவங்க வந்து ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் வேணா வரட்டும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்தாலும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம முன்ன நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அதே போல பேச்சில் கொஞ்சம் காரசாரமா பேசினா கூட இவங்களுடைய இதயம்ங்கிறது ஈரம் கொண்டிருக்கும். இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனா இவங்க அந்த மென்மையை வெளிக்காட்டுறது வந்து தயங்குவாங்க. காரணம் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு, இனியும் ஏமாற தயாராக இல்லை, இப்படியே நான் சொல்லிட்டு இருக்கு. ஒரு மாஸ்க் மாதிரி தான் அந்த பேச்சில் வந்து ஒரு மாதிரி திமிராகவும் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினா போதுங்க, அதை வந்து அப்படியே கழட்டி வச்சுருவாங்க. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவ இறக்கத்துக்கு இவங்களுடைய பெயரை நீங்கள் தாராளமாக எழுதலாங்க. யார் என்னான்னு தெரியலனா கூட உதவி செய்கிற வள்ளல்கள் சொல்லலாம். இப்பேற்பட்ட குணநலன்களை கொண்ட கன்னி ராசி கண்ணீர் வடிக்கிறது ஏங்க? யார்கிட்ட போய் கேட்க? எந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லும்? உங்களுடைய குமரல் இதுவாக தாங்க இருக்கும். சுற்றி வளைச்சி பார்த்தா எல்லா தப்புக்கும் காரணம் நானாகவே இருக்கேன். கன்னிராசி உணருது இதுதான். ஏன்னா நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் என்னை ஏமாத்துறான், நான் இடம் கொடுத்ததுனால தானே அவன் எனக்கு அதை செய்யாமல் போயிட்டான், நான் இடம் கொடுத்ததுனால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையே தரைமட்டமாகிறதுக்கு காரணமாக சொல்லிட்டு கூட நிறைய விஷயங்களை உணர்ந்து வழியால் துடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு யார் பதில் சொல்வா யோசிக்கிறீங்க. ஸோ அந்த கஷ்ட காலங்களுக்கு கஷ்டங்களுக்கு பதில் சொல்ல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு அடுத்த 138 நாட்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சரி பண்ணிக்கோ, இப்போ அதிர்ஷ்ட புதையலுக்கா உனக்கு வந்து சாவியை உன் கையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதை நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்துகிறீங்க? எல்லாம் உங்களுக்கு மாற்றம் வருதில்லை, மாறாமல் இருக்கிறதும் அது என்ன ஏதுங்கிறத நம்ம இப்போ வந்து தெளிவாக பார்க்கலாம். நிஜமாவாமா? ஏங்க நிஜமாவே சனீஸ்வர பகவான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறாரா? அட ஆமாங்க, கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. தலைப்பை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய உறவுகள் வந்து வரப்போகுது. அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரர்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான். ஸோ இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். சனி பகவான் இந்த வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இவரால் இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களா நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பயணங்கள் கூட உங்களுக்கு பண பலன்களை கொடுக்க போகுதுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு போவீங்க, அங்கே கூட ஏதாவது ஒரு வகையில் பண வர இருக்கும், நிதி நிலை வலுவாக இருக்கும், ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போகிறீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க, குடும்பத்தோட சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகிறீங்க. அதே போல் பணவரவு அப்படிங்கிறது பண வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுது. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது. உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதே போல் எதிரிகள் உங்களை வந்து வீழ்த்தணும், உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட முடியாத அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கெட்டது செய்யணும்னு ஒருத்தவங்க வர்றாங்க, கல்லை எடுத்துகிட்டு உங்கள் தலையை உடைக்கணும்னு வர்றாங்க, அங்கேருந்து தூக்கி போடுறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஒரு மாங்காய் பழமே காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்றுங்க, உங்கள் மேலே பட வேண்டிய கல் அந்த மரத்து மேலே பட்டு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் தேங்காவோ மாங்காவோ கீழே விழும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சால் கூட அது வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அந்த மாதிரி மாறப்போகுது. விஷமே கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு அமிர்தமாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. ஏன்னா திருடங்களில் சாவி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் பாதுகாத்து நிற்கிறப்ப, டே யாராச்சும் உன் மேலே கையை வச்சா கையை உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து அரசியல் துறையில் ஏதாவது இருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அரசியல் துறையில் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். ஒட்டுமொத்தமாக அரசியலில் ₹1 கூட சம்பாதிக்கணும்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து வருமானத்தில் அதிகமாக சேர்த்துக்கலாம். சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க, உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க. வெற்றி கிடைக்க போகுது. இந்த பொது தேர்வு போட்டி, இந்த போட்டித் தேர்வுகள், இந்த அரசாங்க தேர்வுகள் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதோட தொழில் ரீதியாக நல்ல வெற்றியை பார்ப்பீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த சமுதாயத்தில் அதிகமாகும். கூட்டு தொழில் செய்கிறவங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கை தைரியம் வந்து அதிகமாகுதுங்க. ஸோ ஒட்டுமொத்த சனீஸ்வர பகவான் வந்து இந்த சனி வக்ர காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டத்துக்குமே தீர்வு கொடுக்குறாரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் பொதுவாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ விரிவாக அவர் தரக்கூடிய 15 பலன்களை குறிப்பிட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியத்தில் இருக்க குறைகளை நீக்கி வைக்கிறாரு. விபத்துகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலையில் பாதிப்பை கொடுக்குறாரு. படுத்த படுக்கையாக இருந்தால் கூட சரிங்க, எழுந்து நடமாட வைக்கிறாரு. அடுத்து 2வது, குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ரொம்ப முக்கியமான காரணம். இது வந்து இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது. எல்லாத்தையும் சொல்லிடுறது, தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே வாழ்க்கை துறையில் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் சேர்த்துக்கோங்க. ஆண்களோ இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதாவது கணவர் வகையில் சொல்கிற, மனைவி வகையில் சொல்கிற, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. உடன்பிறப்புகள் அவங்களோட கடன் பற்றிகளும் தலைவலியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க செலவு பண்ணாமல் கடன் வாங்கி செலவு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கடன் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையாக நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. யோசித்து செலவு பண்ணுங்கள். அடுத்தது 4வது, சிக்கல்கள் சரியாகுங்க. ஏதாவது இருந்தாலும் சரி கவனமாக இருந்துட்டால் போதும். பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துக்குவாங்க. உத்தியோகம் வியாபாரத்தை பொறுத்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். என்ன கொஞ்சம் மனப்போராட்டம் இருக்குங்க. தன விருத்தி கொடுக்குறாரு. அடுத்தது, நம்ம கையில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அடுத்ததில் கவனமாக இருங்க. அடுத்தது 6வது, சொந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. பிரபலங்கள், வேறு மொழி பேசுகிறவங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதுலேயும் அலட்சியம் வேண்டாம். ஏதாவது வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக முடிச்சுக்கோங்க. அதே போல் சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து செய்யுங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அடுத்தது, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலங்களில் கவனம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கும். வேலையில் மட்டும் கவனமாக உத்தரவை வந்து செலுத்திக்கோங்க. பராமரிப்பு செலவு, அடுத்தது உங்கள் வீட்டோட பராமரிப்பு செலவு வந்து அதிகமாகும். அண்டை வீட்டுக்காரங்கக்கிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க. அடுத்தது, கையிருப்பை கொஞ்சம்
கையில் வச்சுக்கோங்க. எத்தனை காசு இருந்தாலும் அதை செலவு பண்ணிடாதீங்க. இதை வந்து குறைச்சிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பொறுப்புகளும் அதிகமாக வந்து சேரும். உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். தவறாமல் வேலையில் கவனம் எடுங்க. அடுத்தது மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்கும். அடுத்தது உடன்பிறப்புகள் கிட்ட எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லா நல்ல விஷயங்களையும் சனி பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு நீடித்த உழைப்பும் நிலைத்த செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன்.